கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒளி, இருள், இது இரண்டுமே வேதத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். ஒளி கடவுளையும் அவரது பாதையும் குறிக்கிறதாகவும், இருள் கடவுளுக்கு விரோதமான செயல்களை குறிப்பதாகவும் பல இடங்களிலே வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கடவுள் ஒளியானவர் என்பதை சித்தரிக்கும் ஒரு நாமம்தான் யெகோவா ஓரி. யெகோவா ஓரி. இதனுடைய அர்த்தம் கர்த்தர் என் வெளிச்சமானவர். சங்கீதம் 27:1 இதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதக்காரனாகிய தாவீது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையிலே தான் எழுதிய சங்கீதத்திலே கர்த்தர் என் வெளிச்சமானவர் என்பதை நமக்கு விளக்குகின்றார். யோவான் 1:5 இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் அவர் ஒளியாய் இருக்கிறார் என்று கூறுகிறது. யோவான் 8:12 இயேசு கிறிஸ்து நானே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். தேவன் ஒளியாய் இருப்பதினால்தான் ஆதியாகமம் 1:3 முதலாவது அவர் சிருஷ்டித்தது ஒளியை. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் ஒளியாய் இருக்கிறார் என்பதின் பொருள் என்ன? 3 காரியங்கள். முதல் காரியம், இருளான சூழ்நிலையிலே நமக்கு பாதை காட்டும் வெளிச்சமாய் கர்த்தர் இருக்கிறார். தாவீது 27ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, என் சத்துருக்கள், என் பகைஞர், பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில், அவனுடைய விரோதிகள் எல்லாமே தாவீதை அழித்து போட வேண்டும் என்று நெருங்குகின்ற வேளையிலே 3ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். எதிலே? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தாவீதுக்கு தன்னை சுற்றி ஒரு இராணுவமே வந்தாலும் கர்த்தர் அவருக்கு ஒரு பாதையை காண்பிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இரண்டாவது, இவ்வுலகிலுள்ள எந்த ஒரு நபர்களுடைய உதவி நமக்கு கிடைக்காமல் போனாலும் கர்த்தருடைய உதவி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். 10ஆம் வசனத்தில் அதை அவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். வழக்கமா இந்த பூமியில நம்ம யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாதவர்கள் நம்முடைய பெற்றோர் தான், நம்முடைய தகப்பனும் தாயும். ஆனால் சில வேளைகளில் நம்முடைய பெற்றோரே நம்மை கைவிடக்கூடும். இல்லை என்றால் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம பெற்றோர் இருக்கலாம். அவங்களுக்கு உதவி செய்யணும்னு விருப்பம் இருக்கும், ஆனால் உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு வழிமுறையும் இருக்காது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் என் வெளிச்சமானவர் என்றால் இவ்வுலகில் உள்ள எல்லா மனிதர்களும் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்கிறது, கர்த்தர் நம்மை விடுவிக்கும் வெளிச்சமாய் இருக்கிறார் என்று அவரில் நாம் விசுவாசம் வைத்து முன் செல்ல வேண்டும். அவர் சொல்றாரு 13ஆம் வசனத்துல, நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனந்தாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு நம்ம நினைச்சாலும் கர்த்தர் வெளிச்சமாய் நம்மை நடத்துவார். அவர் நம்மை கைவிடாதவர். அப்போ கர்த்தர் நம் வெளிச்சமாய் இருக்கிறார் என்றால் அவரில் நாம் நம்பிக்கை வைத்து முன்னோக்கி செல்ல வேண்டும். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவரில் நாம் நம்பிக்கை வைத்து முன்னோக்கி செல்ல வேண்டும். யெகோவா ஓரி, கர்த்தர் நம் வெளிச்சமானவர். அவர் நமக்கு வழிகாட்டுபவர், நம்மை கைவிடாதவர், நம்மை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு நம் வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல நமக்கு உதவுகிற தேவனாய் இருக்கிறார். அவதாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.